வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நேற்று நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நம்ம பிஃபார்மசி கோர்ஸ் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் கீழே உள்ள காலேஜஸில் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆகிருந்தது. பிஃபார்ம் ஃபஸ்ட்டு செமஸ்டர் அண்ட் பிஃபார்ம் செகண்ட் செமஸ்டர் ரிசல்ட்டு. ஸோ நம்ம அதை இன்றைக்கி அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதற்கு முன்னாடி 15th ரிசல்ட் வந்திருந்தது மற்ற செமஸ்டர்ஸ்க்கு எல்லாமே. ஃபார்ம் டி செகண்ட் இயர், ஃபோர்த் இயர்லாம் 8th ரிசல்ட் இருந்தது. ஃபார்ம் டி போஸ்ட் பேக்லைட்டில் ஜூலை 8th ரிசல்ட் வந்திருந்தது. பிஃபார்ம் 5th செமஸ்டர் 11th, பிஃபார்ம் 3rd செமஸ்டர் 15th. ஸோ அந்த வகையில் நேற்று வந்த ரிசல்ட் வந்து பிஃபார்மசி டிகிரி கோர்ஸ் ஃபஸ்ட்டு செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் டிகிரி கோர்ஸ். ஸோ நமக்கு ரிசல்ட் செக் பண்ணுறது ஆல்ரெடி தெரியும். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் நம்மளோட நம்பர் அடிச்சுக்கணும். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அடித்ததுக்கப்புறம் செலக்ட்னு கேட்கும். அதில் வந்து ஃபஸ்ட் செமஸ்டர்னு கொடுத்துட்டு இதில் ஒரு சின்ன கேல்குலேஷன் 9+4 சிம்பிளாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வியூ ரிசல்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பேஜில் ரிசல்ட் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ரிசல்ட்ஸ் இருக்கும். இதில் நம்மளோட இன்ஸ்டியூஷன் நேமு, எந்தெந்த சப்ஜெக்டில் நம்ம எக்ஸாம் எழுதியிருப்போம், சப்ஜெக்ட் கோடு, டேட் ஆஃப் த ரிசல்ட் பப்ளிகேஷன் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கணும். குறிப்பாக நம்மளுடைய நேம் வித் ஸ்பெல்லிங்கோட கரெக்டாக சொல்லி பார்த்துக்கணும். எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆல்மோஸ்ட். இதில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க செமஸ்டர் கிரேடு பாயிண்ட் ஆவரேஜு, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்லோட் பண்ண ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது இந்த லாஸ்ட் மார்ச் செஷனில் எக்ஸாம் எழுத நண்பர்களுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் பிஃபார்மசி கோர்ஸ் அப்பியர் ஆனவங்களுக்கும் வரக்கூடிய அப்கமிங் இயரில் பிஃபார்மசி கோர்ஸ் படிக்க இருக்கிறவங்களுக்கும் இந்த தகவல் ஒரு மோட்டிவேஷ்னலான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த பிஃபார்மசி ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் டிகிரி முடித்து 3rd செமஸ்டர்லேருந்து இந்த அகாடமிக் இயரில் 4th செமஸ்டர் எக்ஸாமினேஷன் எழுத போன நண்பர்கள்லேருந்து மேஜராக கோர் பேப்பரில் இருந்து எக்ஸாம் எழுதுவாங்க. மெடிசனல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி. ஸோ இதெல்லாம் எதுக்காண்டி ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜிபேட் எக்ஸாமினேஷனுக்கு கோர் பேப்பரில் இப்போ எக்ஸாம் எழுதுகிற நண்பர்கள் அடுத்த இயர் வரும்போது 4-5 செமஸ்டர்ஸ் முடிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க ஜிபேட் எக்ஸாமினேஷன் எழுதி குவாலிஃபை ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் ஸோ இன்னும் 1 இயர் இருக்கக்கூடிய அடுத்த அப்கமிங் ஜிபேட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய சேனலில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு சாப்டர்ஸுக்கும் அப்லோட் பண்ணிட்டு வரும். ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். முடிந்தவரை அதனுடைய லிங்க் எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டில் செப்பரேட்டாக கொடுத்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். ப்ரிப்பேர் வெல் ஃபார் தி அப்கமிங் ஆல் ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.